இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்குள் நடத்தி வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் நாம் தியானித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆம், இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதானவைகளை காண செய்வாராக. நம்மை ஆண்டவர் அழைத்ததற்கு, தெரிந்து கொண்டதற்கு, ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் பெரிதானவைகளை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பெரிதானவைகளை காண்கிறது மாத்திரமல்ல, பெரிதானவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும், பெரிதானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெரிதானவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இதை பார்க்கிலும் பெரிதானவைகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவருடைய இருதயம் தகப்பனுடைய இருதயம். தன்னை பார்க்கிலும் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தகப்பன் நினைப்பதை போலவே நம்முடைய பரமபிதா, நம்முடைய இரட்சகராகிய தேவன் நம்மை குறித்தும் அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்க முடியும். கண்டு, பார்த்து, கண்டேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்க முடியும். இன்னொன்று, ஒரு சங்கிலி தொடர் ஊழியமும் அங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35, 36ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். இதற்கு முன்பதாக யோவானுக்கு ஒரு வெளிப்படுத்துதலை ஆண்டவர் கொடுத்திருந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை குறித்து ஒரு வெளிப்படுத்துதலை யோவான் ஸ்நானவன் பெற்றிருந்தான். இங்கே தான் பெற்றுக்கொண்டதை, அனுபவித்ததை மற்றவர்களுக்கு, தன்னுடைய சீசர்களுக்கு அவன் இயேசுவை குறித்து சொல்லுகிறதை, அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இயேசுவை குறித்து அவன் கொடுத்த சாட்சியை கேட்டு 2 பேர் அவனுக்கு பின்பதாக போனார்களாம். அதிலே ஒருவன் அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய சகோதரனாக இருந்த அந்திரேயா என்பவன். இயேசு தமக்கு பின்பாக வந்த அந்த சீசர்களை பார்த்து, என்ன தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர்கள், ரவி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சொல்லி கேட்டபோது, வந்து பாருங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். வந்து பார்த்தபோது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் தங்கியிருந்த மாத்திரத்திலேயே இதற்கு முன்பு அவர்கள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிந்திருந்தார்கள். அந்த நாளிலே அவரோடு தங்கியிருந்த மாத்திரத்திலே அவர்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை மேசியாவாக அவர்கள் கண்டு கொண்டதை பார்க்கிறோம். அந்திரேயா தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவினிடத்திலே வந்து, நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி மேசியாவினிடத்திலே, இயேசுவினிடத்திலே பேதுருவை கூட்டிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு இயேசு பிலிப்பு என்கிற மனிதனை அழைக்கிறார். அந்த பிலிப்பு என்கிறவன் நாத்தான்வேலை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே அந்த நாத்தான்வேலை அழைத்து வருகிறதை பார்க்கிறோம். இப்படி யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசர்களிடத்திலே சொல்லுகிறார், இயேசுவினிடத்திலே வழி நடத்துகிறார். அந்திரேயா பேதுருவை இயேசுவினிடத்திலே வழி நடத்துகிறார். பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவினிடத்திலே வழி நடத்துகிறார். இப்படி தனியால் ஊழியம் செய்வதை நாம் இங்கே பார்க்க முடியும். அநேகர், அதிகமான ஜனங்கள் இருக்கும்போது மேடை ஏறி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் இங்கே பார்க்கும்போது தனியாக இருக்கிற மனிதர்களுக்கும் சுவிசேஷத்தை
அறிவிப்பதை குறித்து, இயேசுவை குறித்து அறிவிப்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கூட தனியாக இருந்த அந்த சமாரியா ஸ்திரீனிடத்திலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததை, ரட்சிப்புகள் நடத்தினதை நாம் பார்க்க முடியும். நாம் பார்க்கிற, சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை குறித்து சொல்லியிருந்தால் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய தேசமும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். இங்கே நாத்தான்வேல் இயேசுவினிடத்திலே வருகிறதை குறித்து நாம் பார்க்கும்போது அவனை பார்த்த மாத்திரத்திலே ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஒரே வசனத்திலே 3 காரியங்களை அவனை குறித்து சொல்லுகிறார். இவன் கபடற்றவன், உத்தமனானவன், இஸ்ரவேல் என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் என்று சொன்னால் நமக்கு யாக்கோபு உடனே ஞாபகத்துக்கு வருவார். யாக்கோபாக ஒரு காலத்தில் இருந்தவர் இஸ்ரவேலராக மாற்றப்பட்டார். ஆனால் இந்த மனிதன் அப்படிப்பட்ட யாக்கோபினுடைய சுபாவம் எதுவும் இல்லாதவனாக இஸ்ரவேலாகவே அவன் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் சாட்சியாக சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த நாத்தான்வேல் மற்ற சுவிசேஷ புஸ்தகத்திலே அவருடைய பெயர் பர்தலோமையோ என்று எழுதப்பட்டிருக்கிறதை காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களிலே இருந்தவர்தான் இந்த நாத்தான்வேல். இந்த இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் கேட்கிறார், என்னை நீர் எப்படி அறிவீர் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இப்பொழுதுதானே முதலாக பார்க்கிறோம், என்னை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி தோமாவினிடத்திலே சீசர்கள் சொன்னபோது அவர் நம்பவில்லை. அவருடைய காயங்களிலே என்னுடைய விரல்களை போட வேண்டும், என்னுடைய கைகளை போட வேண்டும் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு, அவிசுவாசத்தோடு அவர் பேசினதை போலவே இந்த நாத்தான்வேலும் பிலிப்பு சொன்னதை முழுவதுமாக அவர் நம்பாமல் இருக்கிறார். நாசரேத்து ஊராகிய இயேசுதான் மேசியா என்று அவர் சொன்னபோது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா என்று சொல்லி அவர் கேட்டார். அந்த தொனியிலே கேலியும் இருந்தது, ஒரு சந்தேகமும் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறார், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன், உன்னை பார்த்தேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர், நாத்தான்வேல் நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலினுடைய ராஜா என்று சொல்லி உடனே அவர் அறிக்கையிட்டார். தன்னை குறித்து இயேசு தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி உடனே அவர் இயேசுவை ஆண்டவராக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக, தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே இயேசு சொன்னார், நான் உனக்கு அத்திமரத்தின் கீழே இருக்கிறாய் என்று சொல்லி அப்பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலையா விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டார். ஒரு இடத்திலே நாம் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம், கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி தோமாவினிடத்திலே சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொன்னார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். இப்படி யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். 51ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இது முதல் மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே யாக்கோபு ஒரு தரிசனம் காண்கிறார். அதில் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அந்த ஏணிக்கு மேலாக பிதாவாகிய தேவன் நின்று யாக்கோபினிடத்திலே வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அதே காரியத்தை தான் இங்கே நாத்தானிடத்திலும், நான் தான் அந்த யாக்கோபினுடைய ஏணி, தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் என்று சொல்லி சொன்னார். எந்த ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவன் பெரிய காரியங்களை காண்பான். அது என்னவென்றால்
தேவனை தரிசிக்கிறவனாக, தேவன் அவனிடத்தில் பேசுகிறவனாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறவனாக, தேவனிடத்திலே ஐக்கியம் உள்ளவனாக இருக்க முடியும். இதை ஆண்டவர் பெரிய காரியத்தை காண்பாய் என்று சொன்னார். இதற்கு பின்பாடு அவன் இயேசுவினுடைய சீடராக மாறி இயேசு செய்த அற்புதங்கள் 3ஆம் அதிகாரத்திலே கானா ஊரில் அவர் செய்த அற்புதங்கள் இவைகள் எல்லாம் அவன் கூட இருந்து பார்த்தான். எல்லா அற்புதங்களை பார்க்கிலும் தேவனோடு நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஐக்கியம், உறவு, இழந்து போன ஐக்கியத்தை, இழந்து போன ரட்சிப்பை, தேவனோடு கூட இருந்த உறவை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வது பெரிய காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் செய்வாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆம், தேவனை தரிசிப்பது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது, அவரோடு ஐக்கியம் கொள்வது பெரிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்திலே ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முன்பை பார்க்கிலும் அதிகமாக ஆண்டவரை உம்மிடத்திலே ஐக்கியமுள்ளவர்களாக இருந்து உம்மிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று பெரிய காரியங்களை காண்கிறவர்களாக, பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கும்படியாய் துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக.